என்னமாயி போச்சு. நாலு நாள் எல்லா இடத்துல இருந்தும் எல்லா பக்கத்துல இருந்து வந்து வச்சுனாலும் எல்லா பக்கத்துல இருந்து திருப்பி போயிட்டு. அதான் அப்ப கதிர் என்ன சொல்றதுதான் உண்மை. அதாவது ஈழத்தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம், அரசியல் சித்தாந்தங்களும் அரசியல் தெளிவும் இல்லாதால பிரிஞ்சு நிற்கிறோம். இதுதான் உண்மை. ஓகே, அப்ப எங்களோட கருத்தரங்களை நாங்கள் தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறோம். 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்க்க தவறிய விடயங்களும் ஒரு இனத்தினுடைய அபிலாசைகளை நோக்கி நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை பயணித்த காலங்களும் இனியும் பயணிக்க போற காலங்களும் என்று நாங்கள் ஒரு கருத்து அமர்வாக இருக்க வேண்டும் என்பதால பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களோட இது கொஞ்சம் இறையுது எனக்கு. கதிரன் இது இறையுதோ இல்லையோ உங்களுக்கு கொஞ்சம் இல்லை எந்த தான் இறையுது நினைக்கிறேன். உங்களோட தான் இறைமணி, உங்களோட ஜன்னலை பாருங்க. இந்த இது சரி, ஓகே ஓகே. அப்ப நாங்கள் முக்கியமாக பல விடயங்களை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறோம். ஏன் உரையாடுறோம்னு சொன்னால், நாங்கள் தெளிவு பெறாமல் எங்களுடைய இனங்களை நாங்கள் காப்பாற்றிவிட முடியாது, அடுத்த தலைமுறையினுடைய அபிலாசைகளையும் பெற்றுவிட முடியாது. இப்போ இன்றைக்கு பலர் நாங்கள் உரையாடுகின்ற போது இணையதளங்களில் பலர் உரையாடாத விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அனுபவங்கள் ரீதியாக உரையாடி இருப்போம். இதில் பல விடயங்கள் அடங்க பெற்றிருக்கும். இப்போ எல்லாரும் ஐக்கிய நாடுகள் சபைகள் என்ற உடனே ஒரு புறம் குறிப்பிட்டவர்கள் ஐக்கிய நாடுகளை சபையை பற்றி அவதூறு பேசுபவர்களும் அதை நம்பி இருப்பவர்கள் என்று நாங்கள் பல கோணங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே உண்மை விடயங்கள் என்ன? இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் நாங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது திடீரென்று ஓடி அதில் மறைத்து அதை எங்களால் பேச முடியாத அளவிற்கு அந்த இடங்களில் மறைத்து செல்பவர்கள் என்ன விடயங்கள்? இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் எமக்கு தெரிந்த விடயங்கள் என்ன? இதோடு நாங்கள் எப்படி பயணிக்கின்றோம்? ஏன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளை நம்புகிறோம் என்கின்ற பல துணைப்பொருட்களை நாங்கள் பேசுகின்றோம். ஏன் நாங்கள் ஒரு சில வெளிநாடுகளில் இருக்கின்ற நாட்டவர்களினுடைய அரசியலையும் நாங்கள் ஏன் எங்களுக்குள் கொண்டு வராமல் விலத்தி செல்லுகின்றோம் என்பதையும் நாங்கள் பல முறை பேசியிருக்கின்றோம். இங்கே முக்கியமாக நாங்கள் பேச போகின்றோம் என்னவென்றால், கடந்த அமர்வின் போது ஒரு நண்பர் சகோதரி இசைப்பிரியா போன்றவர்களினுடைய அந்த ஓலங்களினுடைய நிகழ்ச்சி நிரல் ஐக்கிய நாடுகள் சபைகளில் எப்படி இருந்தது என்ற கேள்விகளை தொடுத்திருப்பார்கள். இங்கே நாங்கள் முதலில் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒரு இணையதளம் என்பது, அந்த இணையதளத்தில் உரையாடுபவர்களினுடைய விதிவிறைகள் என்ன, அவர்கள் எங்கே இருந்து வந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதும் அறிந்து கொண்டுதான் இதற்குள் வர வேண்டும். இல்லையில் அந்த கருத்தரங்கில் தொடர்ச்சியாக இணைந்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் எமக்கென்று ஒரு சிறைவாசம் இருக்கிறது, அந்த சிறைவாசத்துக்கு பின் நடைபெறுகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகளை பற்றியே நாங்கள் இன்று உரையாடப் போகின்றோம் என்றால் மக்கள் தெளிவு பெற வேண்டும். இந்த தெளிவு பெறுவதற்கு முன் 80வது ஆண்டினுடைய அமர்வினுடைய ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு இளையோர் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். அதுவும் என்னன்றதையும் பற்றி நாங்கள் இறுதியில் பேசப் போகின்றோம். இனி நாங்கள் எப்படி அதையும் வைத்துக்கொண்டு காய் நகர்த்தப் போகின்றோம் என்பதையும் நாங்கள் பேசப் போகின்றோம். சரி, நாங்கள் விடயத்துக்குள் செல்வோம். அப்ப இந்த இசைப்பிரியா அவர்களை போன்றவர்களினுடைய போர்க்குற்றங்களுக்கு நாங்கள் செல்ல முதல், இங்கே அதற்கு முதல் நாங்கள் சிறைகளுக்கு முன் இருந்த விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தரங்கில் இருப்பவர்கள் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். இந்த கருத்தரங்கை நீங்கள் செவிமடுப்பதால் உங்களினுடைய பிள்ளைகளினுடைய இருப்பினை நீங்கள் காப்பாற்றிவிட முடியும். எம் தேசத்துக்குரிய புதல்வர்கள், எம் தேசத்துக்குரிய அறிஞர்கள், எம் தேசத்துக்குரிய அரசியல்வாதிகள், இன்னும் அந்த மாவீரர்களும் அந்த மாமனிதர் அவர்களினுடைய அந்த ஈழம் என்னும் கோட்பாடோடு உலக தேசமெங்கும் பலம் பெறுகின்றவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமக்காக அவர்கள் செய்த ஒரு முக்கியமான விடயங்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கிறது. நீங்கள் அதை கேள்வியாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இன்று சுருக்கமாக சில விடயங்களை பேச போன்றோம். இங்கே இந்த ஐக்கிய நாடுகள் சபை,
இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இறுதியின் போர்க்குற்றத்திற்குரிய விசாரணைகளுக்காக பலர் நின்று உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உழைத்து கொண்டிருப்பவர்கள் முக்கியமாக அவர்கள் அங்கே அந்த டாக்குமெண்டேஷனுக்குள் கொண்டு வந்து வைக்கின்ற விடயங்களை நாங்கள் கவனிப்போம். எப்படி கவனிப்போம் என்றால் 2006ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினாலும் அரசினாலும் கொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்று பல வழக்குகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒன்று முக்கியமாக நாங்கள் பார்ப்பது ரவிராஜ் அவர்களினுடைய அந்த கொலைக்களமும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போன்றுதான் நேவியினுடைய கொலைக்களம், அந்த 11 மாணவர்களினுடைய விவரங்களும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்த போகின்றோம். இதிலும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், மூதூரில் நடைபெற்ற அந்த 17 உயிர்களினுடைய காவு வாங்கலையும் நாங்கள் நினைவு கூறப்போகின்றோம். அவர்கள் ACF என்கின்ற ஒரு நிறுவனங்களோடு பணியாற்றியவர்கள். 17 உறுப்பினர்களை வந்து அவர்கள் எவ்வளவு கொலைக்களங்களாக மாற்றி சென்றார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். இதற்கு முக்கியமாக ஒரு விடயம்தான் எமக்கு எப்படி ஐக்கிய நாடுகள் சபைகளில் நம்முடைய வழக்குகளோடே அது இருக்கிறது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து 30(1) தீர்மானங்களோடு வருகின்ற அதுக்கு உள்ளடக்கங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஒரு சிங்கள ஒரு எழுத்தாளரினுடைய, ஒரு ஆசிரியரினுடைய கொலை வழக்கு, காணாமல் ஆக்கப்பட்டவர். அப்ப அவர்களினுடைய பெயர்களை இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும், 2010 மஹிந்தா அரசாங்கத்தின் போது தேர்தல் காலங்களில் கொழும்பில் வைத்து அவர் காணாமலாக்கப்பட்டிருப்பார். இப்படி பல்லாயிரக்கணக்கான விடயங்கள் அதற்குள் அடங்கப்படுகிறது. அதிலும் 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் உங்களுக்கு தெரியும் 27 கைதிகளினுடைய வதம் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்படி பல்லாயிரம் பிரச்சனை, இறுதி களமுனையில் கையளிக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், மானவங்கப்படுத்தியவர்கள், அத்தனை விடயங்களோடு இந்த சிவில் அமைப்பாக நின்று இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் இதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த 30(1) தீர்மானங்களில் பல விடயங்களை எம் தமிழர்கள், எம் உறவுகள், எம் மைந்தர்கள் இந்த புலத்தில் நின்று கொண்டு காய் நகர்த்தியிருந்தார்கள். அப்ப இதையெல்லாம் எப்படி தோற்கடிக்கப்படுகிறது? இப்போ நாங்கள் இங்கே தான் மிக கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த 30(1) தீர்மானம் வருகின்ற போது இந்த உலகத் தமிழர் ஆகியவர்களும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இன்று இந்த ஊடகங்களில் வந்து நின்று கொண்டு ஒரு கருத்தரங்கை மக்கள் முன் செய்ய விடாமல் தடுப்பவர்களாம் அந்த காலங்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி அவர்களுக்குள் எழப்பெற வேண்டும். ஏன் ஒரு அறிவு பூந்த கருத்தரங்குகளை தங்கள் மக்கள் மத்தியில் இவர்கள் கடத்தாமல் விட்டார்கள் என்பதையும் நாங்கள் அவர்களிடம் மெதுவாக கேட்க வேண்டிய தேவைகளும் இருக்க வேண்டும். அப்ப சரி, எங்களுடைய மக்கள் பல தீர்மானங்களை கொண்டு வருகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளில் எமக்காக இருந்த மனிதநேய செயற்பாட்டாளர்கள் பல வேலை திட்டங்களை எமக்காக செய்தார்கள். இதற்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இதற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. உண்மையிலேயே இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்த உறுப்பினர்களும் அதே போன்று வெளியில் தங்களை ஒரு மனித நேயத்தோடு வாழ்கின்ற உலக பரப்பில் இருக்கின்ற மனிதநேய செயல்பாட்டாளர்களும் ஈழத்தமிழர்களுக்காக பெரும்பாடுபட்டு போராடினார்கள். இந்த போராட்டங்களினுடைய தீர்மானம் இந்த 30(1) பெறப்பட்ட போது இதற்கு பின் இலங்கை அரசாங்கம் செய்த நடவடிக்கைகள் அத்தனைகளுக்குள்ளுமே ஈழத்தமிழர்களும் இந்திய தமிழர்களும் இந்தியாவும் இருந்தது. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னவென்றால், நாங்கள் சிறைகளில் இருந்தபோது தளபதி பொன்சேகா அவர்களை இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய வேட்பாளராக நிறுத்தியிருப்பார்கள். இதற்கு பின் தமிழர்கள் இந்த 30(1) தீர்மானத்திற்கு அந்த நடவடிக்கை எப்படி உறுதுணையாக இருக்க போகிறது இந்த பொன்சேகா அவர்களினுடைய விடயம் என்பதையும்
அறிஞர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ ஊடகவியலாளர்களோ மக்கள் மத்தியில் எப்படி தெளிவுபடுத்தினார்கள் என்பதுதான் முக்கியம். அப்ப இந்த 30 தீர்மானம் வருகின்ற போது எங்கள் மக்களை கருத்தரங்கு மூலம் தயார் செய்யாத ஊடகவியலாளர் தான் இன்றைய மினத்தை விற்று கொண்டிருப்பவர்கள். அப்ப அதுதான் நாங்கள் முடிவெடுத்தோம் என்னவென்றால், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு சாட்சியமாக நிற்கும் நாங்கள் ஐயா அரியநேந்திரம் அவர்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பை கொண்டு வந்து பெரும் வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்திற்கும் நாங்கள் அனுப்புகின்ற தேசியவாதிகள் செல்ல வேண்டும் என்பதாலும் பிரச்சாரங்களை செய்து எம் மக்கள் எம் மூஞ்சில் கரியை பூசுவதால் நாங்கள் ஒதுங்கி நின்றோம். மீண்டும் நாங்கள் இங்கே ஏன் வருகின்றோம் என்றால், இங்கே பல மாற்றங்கள் நடைபெறுகிறது. இவர்கள் எல்லோரும் கட்டிய இந்த வீட்டை ஐக்கிய நாடுகள் சபைகளில் உடைத்து எறிவதற்கு எம் தமிழர்களை நின்று கொண்டு வேலைகள் செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கருத்தரங்குகளையும் செய்கின்றோம். தயவு செய்து இப்படியான கருத்தரங்கோடு இணைந்திருங்கள். இதை நீங்கள் பேசுவதால் தான், நீங்களும் தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசுவதால் தான் அதை வெளியில் கொண்டு வர முடியும். அது என்ன நடக்கிறது எமக்குள், இது எல்லாம் வாழ்வு அல்ல. இன்று நிகழ்ச்சிகள் செய்வது எல்லாம் வாழ்வு அல்ல, அது வாழ்வியல் அல்ல. நாங்கள் ஒரு சுதந்திரத்தை பெற வேண்டும் என்கின்ற அபிலாசைகளோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் அதை மெல்ல மெல்லவாக கடத்த முடியும். அப்ப இந்த 30 தீர்மானம் சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாமே நான் குறிப்பிட்ட சிவில் எங்களுடைய மக்களினுடைய இழப்புகளும் களமுனையினுடைய விடயங்களுக்கும் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது, பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அரசாங்கம் ஒரு காயை நகர்த்தினார்கள் பொன்சேகா அவர்களை வைத்துக்கொண்டு. இதற்கு எம்மவர்களும் வடக்கு கிழக்கில் இருப்பவர்களும் மிக போய் அப்படி அந்த வலைக்குள் சிக்கப்பட்டார்கள். அதை சிக்குப்படுத்தி அந்த தீர்மானத்தினுடைய வலுவை மெதுவாக குறைத்தார்கள். ஒரு இராணுவ தளபதி மீது வைக்கப்பட்ட போர்க்குற்றங்களும் அறிக்கைகளும் எப்படி தோற்கடிக்கப்படுகிறது? ஒரு ஜனாதிபதியாக நின்று கொண்டு வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற விடயங்களை பொன்சேகாவுக்குள் நின்று கொண்டு அதையும் இலங்கை அரசாங்கம் அந்த 30 தீர்மானத்தை அடித்து நொறுக்கியது. அது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எல்லோரும். ஏன் நாங்கள் கடந்த காலங்களை பார்க்க வேண்டும் என்றால், இங்கே ஒரு நிகழ்காலம் இன்று உருவாகிறது. 23ஆம் தேதி இதே செப்டம்பர் மாதம் 2025 ஒரு ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு மிக பெரும் ஆழ்மையுள்ள ஒரு இளம் வயதை கொன்ற ஒரு 44 வயதுக்கு உள்ளடங்கிய ஒரு மிக பெரும் மனிதர் இந்த ஐக்கிய நாடுகள் பொது சபையை அலங்கரிக்க போகின்றார் 80வது கூட்டத்தொடரை என்கின்ற போதும், இதற்கு பிறகு நாங்கள் அவர்களிடம் எப்படி எடுத்துச் செல்ல போகின்றோம் என்ற விவாதங்களும் எங்களுக்குள் எழும்ப வேண்டும் என்பதால் நாங்கள் இந்த கடந்த காலங்களை பற்றி பேச வேண்டும். கடந்த காலங்களை பேசாமல் விட்டோம் என்றால் இங்கே நிகழ்காலங்களை நாங்கள் தொலைத்து விடுவோம். அப்போ ஒவ்வொரு தீர்மானங்களும் வருகின்ற போது எப்படி இலங்கை அரசினால் எம்மவர்களை வைத்தே சிதைக்கின்றார்கள் என்ற விழிப்புணர்வு உங்களுக்குள் எல்லோர்களுக்கும் இருக்க வேண்டும். இதற்கு பிறகுதான் பல முயற்சிகள் செய்து 2021 தீர்மானம் வருகிறது. 23 மார்ச் 2021 தீர்மானங்கள் வருகின்ற காலங்களை நாங்கள் நிறுத்தி கொண்டு இங்கே 30 தீர்மானங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். 30 தீர்மானங்கள் இலங்கை அரசிற்கு மிகவும் அழுத்தமான விடயங்களை எம் மக்கள், எம் தமிழர்கள், உலகப் பரப்பில் நின்றவர்களும் புத்தி கூர்மையோடு அதை எப்படி காய் நகர்த்த வேண்டும் என்று நகர்த்தியவர்களும், அதற்கு பின் அது தோற்கடிக்கப்பட்ட விடயங்களும் இருந்தாலும் மீண்டும் விழாது முயற்சி செய்து மீண்டும் இறுக்கங்களோடு 30 தீர்மானம் வருகிறது. இந்த 34 தீர்மானங்களுக்கு பிறகு 40 தீர்மானம் வருகிறது. இந்த 40 தீர்மானங்கள் வருகின்ற போது இங்கேதான் நாங்கள் ஒரு மிக கவனமாக இருக்கின்ற விடயங்கள் நடைபெற்றது. இந்த தீர்மானங்களுக்கு பிறகு 2014 தீர்மானம் 25 வருகிறது. இதுதான் ஒரு முக்கியமான தீர்மானம். அது எப்படி இந்த தீர்மானத்தை முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றால், இங்கே பல நடவடிக்கை இதற்கு பிறகு நடந்தது. 2010 2014 வரை பல நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதில் ஐக்கிய நாடுகள் சபைகளில் பணியாற்றியவர்கள் அத்தனை பேரும் மிக திறம்பட
ஈழத்தமிழர்களுக்காக தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழித்தார்கள். ஈழத்தமிழர்கள் வடக்கு கிழக்கில் இருந்தவர்கள் அரசியல்வாதிகளும் கல்விமான்களும் கல்வியை கற்றுக் கொடுத்திருந்த பேராசிரியர்களும் இதை தோற்கடித்தார்கள். இங்கே வந்த 30 தீர்மானம், 34 தீர்மானம், 40 தீர்மானம். இந்த தீர்மானங்கள் அத்தனையும் விழித்துக் கொள்ளாத மாணவர்களும் அரசியல்வாதிகளும் தங்களினுடைய பதவிக்காலங்களை இந்த உலகத்தில் ஈழத்தில் அந்த வடக்கு கிழக்கில் தாங்களே வாழ வேண்டும், தங்கள் சொத்து பத்துக்களை தாங்களே பக்குவப்படுத்த வேண்டும் என்று இலங்கையினுடைய கொள்கைகளோடும் இந்தியாவினுடைய கொள்கைகளோடும் நின்று இங்கே எம்மை தோற்கடித்தார்கள். அப்ப இதில் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் 25 தீர்மானம் ஈழத்தமிழர்களே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் எல்லோரும் இதை படித்திருக்க வேண்டும். இந்த தீர்மானங்கள் தான் நல்லிணக்கம் போன்ற LLRC என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, சர்வதேச மன்னிப்பு சபையாக இருந்தாலும் சரி, காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்த உருவாக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதற்கு பிறகுதான் நாங்களும் சிறையில் இருந்து வந்த விடயங்களும் தெரியும். அப்ப இந்த தீர்மானங்கள் அத்தனையும் முக்கியமாக கொண்டு வந்து மக்கள், இந்த புலத்தில் வாழ்ந்த அத்தனை அறிஞர்களும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நின்று காய் நகர்த்திய உறவுகள் செய்த தியாகங்கள் அத்தனையும் தோற்கடித்தது ஈழத்தமிழர்களும் அரசியல்வாதிகளும். இதுதான் உண்மை. ஓடிப்போய் இந்தியாவிடம் 13வது திருத்த சட்டத்தை நக்கியவர்களும் இந்த தீர்மானங்களுக்கு முகம் கொடுக்காமல் மக்களை தயார் செய்யாமல், ஒரு தீர்மானம் வருகின்ற போது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற விடயம், எம்மை தயார் செய்ய வேண்டும். அப்ப எம்மை தயார் செய்ய வேண்டும் என்றால் நாம் அதற்கு தயாரானவர்களாக இளையோர்களை கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் 17 ஆண்டுகளாக நீங்க தொலைத்து நில்லாதீர்கள், தேங்கி கிடக்கின்ற இடங்களை உடைத்தறியுங்கள் என்று கதிராகிய நானும் தரனாகியவர்களும் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த 2014 தீர்மானம் 25(1) வருகின்ற போது இது ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. அதில் முக்கியமாக இதற்கு முன்வைக்கப்பட்ட இந்த 30(1) தீர்மானம், 34(1) தீர்மானம், 40(1) தீர்மானங்கள் அத்தனையும் ஒழுங்கமைப்பு செய்து இங்கே 3 நீதிபதிகளால் இது விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. இந்த தீர்மானங்கள் அத்தனையும் 3 நீதிபதிகள், அதாவது அந்த நீதிபதிகள் எப்படி இருந்தார்கள் என்றால், பின்லாந்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இருந்தார். பேர்கள் சொல்லுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. பின்லாந்தினுடைய ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரும், நியூசிலாந்தினுடைய உயர் நீதிபதி ஒருவரும், அதே போன்று பாகிஸ்தானினுடைய மனித ஆணையாளர் ஒருவரும் அங்கே நியமிக்கப்பெற்று 3 பேருக்கு முன் இந்த 25(1) தீர்மானம் எமக்காக வரப்பட்டது. இங்கேதான் முக்கியமாக இருக்க வேண்டும். இது அமெரிக்காவுக்கும் இதுக்கு உள்படுகிறது. சரி, இந்த அமெரிக்கா உள்படுகின்ற போதுதான் இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஒரு தீர்மானமாகவும் கொண்டு வந்தார்கள். இந்த கொண்டு வருகின்ற போதுதான் 2013 ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் வடமாகாணத்தில் முதலமைச்சர்களாக பதவியேற்று அவருடைய பதவிக்காலம் 2018 வரை இருந்தவர். ஆனால் அவர் இங்கே இந்த தீர்மானத்துக்கு ஏற்றது போல் 2014 அவரும் தீர்மானங்களை நிறைவேற்றியிருப்பார். நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், மக்கள் எங்கே தோற்றார்கள் என்று நாங்கள் பார்ப்பதை விட எம்மை எங்கே தோற்கடித்திருக்கிறார்கள் என்பது பார்க்க வேண்டும். இந்த அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானங்கள் இலங்கையில் வடக்கு கிழக்கில் வாழ்ந்த தமிழ் மொழியை பேசுகின்ற மக்களை ஒரு இன அழிப்பு செய்தார்கள் என்கின்ற அந்த தீர்மானத்தை இந்தியா தோற்கடித்தது. ஏன் நீங்க கவனமா பார்க்க வேண்டும். இந்தியாவிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த அமர்வுகளில் இந்தியாவை பற்றி தொடர்ச்சியாக பேசும்போது, இல்லை நாங்கள் அயல்நாடு இந்தியா வேணும் என்று தொடர்ச்சியாக அனுப்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். ஏனென்றால் இது இலங்கை அரசாங்கம் ஒரு இனத்தை அழித்தொழித்தது, கொன்று குவித்தார்கள் என்ற அமெரிக்காவினுடைய சேர்ந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற போது இதிலிருந்து இந்தியா விலத்தி சென்றது. தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த இடத்தில் இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது.
இதில் தமிழ்நாட்டில் இருந்த பல தலைவர்கள் முன்னின்றார்கள். அண்ணா வைகோ போன்றவர்கள், அண்ணா சிறுத்தைகள் அவர்களுடைய திருமாவளம் போன்றவர்கள், இப்படி பல்லாயிரம் பேர் நின்று இந்த தீர்மானத்தை இந்தியா தோற்கடிக்க கூடாது என்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே சென்று பல நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பார்கள். இதில் முக்கியமாக தமிழர்களுடைய பங்கு, இதை எப்படி காய் நகர்த்த வேண்டும் என்று இருந்தது. இந்த தீர்மானம் வருவதற்கு முன்பே, அமர்வுக்கு முன்பே பல நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். ஆனால் அத்தனையுமே தோல்வியாக்கப்பட்டது. இது ஏன் தோல்வியாக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நடந்த சில, அதுக்கு பிறகு இந்தியாவில் இருந்து வராத அந்த ஒற்றுமை குரலையும் நீங்கள் எல்லோரும் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் இந்த ஒற்றுமை குரல்கள் அதற்கு பிறகு ஏன் தோற்கடிக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த 3 நீதிபதிகள் ஒழுங்கமைப்பு செய்து இந்த 25/1 தீர்மானம் அமெரிக்கா கொண்டு வருகின்ற போது ஈழத்தமிழர்களுக்காக நாம் என்ன செய்தோம், எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ன செய்தோம், இதற்கு பக்கபலமாக நாங்கள் நின்று என்ன வேலை திட்டங்களை செய்தோம் என்பதைத்தான் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். இங்கே இந்த எமக்காக இந்த உலக பரப்பில் இருந்து எடுத்த முடிவுகள் அத்தனையும் யாரால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது? அயல் நாடு இந்தியாவாலும் எம் மக்களாலும் அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தோற்கடிக்கப்பட்டது? ஒரு நல்லிணக்கமான அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள், பதவிகளை அவர்களே வைத்து ஆண்டார்கள், ஒரு இராணுவத்தை தலைமையேற்று நின்ற ஒரு இராணுவ தளபதியை அதற்கு முந்தைய காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளர் என்று வாக்குகளை அளித்தார்கள் என்று இப்படி படிப்படியாக பல விடயங்களை தமிழர்களிடம் இருந்து சிதைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு போர்க்குற்றம் நடக்கின்ற போது, அந்த போர் முடிவடைகின்ற போது ஒரு 5 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளுக்குள்ளோ நாங்கள் அவ்வளவு வேகம் கொண்டு ஈழத்தமிழர்கள் திருப்பி அடித்திருக்க வேண்டும். 14 ஆண்டுகள் கழிந்தும் 17 ஆண்டுகளை நாங்கள் கடக்கப் போகின்ற தருணங்களிலும் தமிழர்கள் விடாத அளவு இந்த வீட்டை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பக்குவத்தை இனியும் நீங்கள் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான் அது உங்களுக்கு இருக்கும். அந்த தீர்மானமும் தான் இதற்குள் வருகிறது. கற்றுக்கொண்ட பாடங்களும் பொறுப்பு கூறுகின்ற விதங்களும் என்கின்ற அடிப்படையில் அதற்குள் பல விடயங்கள் இருக்கிறது. வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். இந்த 25/1 தீர்மானம் 2014 வந்த தீர்மானங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும். இதற்கிடையில் 40/1 34/1 தீர்மானம் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மீண்டும் மீண்டும் அதையே வலியுறுத்தியிருப்பார்கள். இலங்கை அரசு அதிலிருந்து மெதுமெதுவாக விலத்தி செல்லுகின்றதும் அதற்குரிய நடவடிக்கைகளை செல்லுகின்றதும் என்று செய்வார். அதற்கு பிறகு காணிகள் எல்லாம் எப்படி விட வேண்டும் என்கின்றதெல்லாம் அதற்குள் உள்ளடக்கி இருப்பார்கள். அதையும் அவர்கள் விட்டு சென்றார்கள். இங்கே நாங்கள் எதை கற்றுக்கொண்டோம்? இதுவரைக்கும் இத்தனை தீர்மானங்கள் வந்திருக்கிறது. தங்கை இசைப்பிரியாவினுடைய கொலைக்களங்களாக இருந்தாலும் சரி, போராளிகளுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக விடயங்களாக இருந்தாலும் சரி, தீர்மானங்கள் உள்ளடக்கி வருகின்ற பொறிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எப்படி தூக்கி நின்று வேலை செய்திருக்கின்றோம், இங்கேதான் தெளிவாக பார்க்க வேண்டும். அப்ப இணையதளம் என்பதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அரசியல்வாதிகள் அவர்களினுடைய காய்நகத்தை சரியாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் தோற்கடிப்பதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதுதான் எங்களுடைய மாமனிதர் அவர் சொன்ன இந்த இலட்சியம் துடைத்தல். அப்ப இந்த இலட்சியம் துடைத்தல் எப்படி துடைக்கப்படுகிறது? இந்த இலட்சியம் துடைத்தலுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள்? அவர்கள் ஏன் இதற்கு பின்னால் ஓடுபட்டு திரிகிறார்கள் என்றால் வேறு ஒன்றுமல்ல. இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளில் தமிழர்களுக்காக வரப்பட்ட அத்தனை தீர்மானங்களும் இங்கே துடைத்தெறியப்படுகிறது இலங்கை அரசாங்கத்தினால். அதான் நீங்க விளக்கமா விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த விடயத்தை உங்களுக்கு இதற்குள் கொண்டு வருகின்றேன். 2014 25/1 தீர்மானம் வருகின்ற போதும் வைகோ அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், இப்படி பலர் நின்று இந்த பிரேரணையை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயங்களை மெதுமெதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்று அன்றைய ஆட்சியில் இருந்தவர்களிடம் உரையாடி இருப்பார்கள். அதற்கு வலுவாகவும் பல விடயங்களை செய்திருப்பார்கள்.
அப்ப இங்கே எங்களுக்கு வலுவாகிறது. ஒரு ஈழத்தில் பிறந்து ஒரு மொழியை பேசுகின்ற எமக்கு அயலில் இருக்கின்ற தொப்புள் கொடி உறவுகள் என்று மொழியால் நாங்கள் பேசுகின்ற அந்த விடயங்களை அவர்கள் எடுத்து நின்று கொண்டு எமக்காக நடந்தது ஒரு போர்க்குற்றம் என்று சொல்லுவதும் ஒரு இன அழிப்பு என்று சொல்லுவதும் அவர்களினுடைய சட்டமன்றத்தில் அதை தீர்மானிப்பதும் என்பது எமக்கு வலுவாக்கப்படும். இந்த வலுக்களை எல்லாம் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் எப்படி துடைத்தறிந்தது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாகவே பேசியிருக்கின்றோம். இதற்குள் உள்ளடக்கமாக நாங்கள் இதுவரைக்கும் ஈழத்தமிழர்கள் நாங்கள் ரமேஷண்ணா அவர்களினுடைய விடயங்கள் எல்லாம் சன் தொலைக்காட்சியா இருக்க வேண்டும். அது என்ன இது தர சேனல் போ அதனுடைய ஒரு தொழில் பொருள் எல்லாம் இதற்குள் அடங்கும். இந்த நான் கொண்டு சொல்லப்பட்ட இந்த பொறிமுறைகளுக்குள் அடங்கும். இந்த விடயங்கள் எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருந்து எங்கே தோற்கடிக்கப்படுகிறோம். இப்போ நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய விதிமுறை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்றால் இலங்கையின் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய பொது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 71/323 தீர்மானத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்ற ஜெர்மன் நாட்டவரை சேர்ந்த மதம் அனல்லா அவ முந்தி ஏமன் வெளித்துறை அமைச்சராக இருந்த வழித்துறை அமைச்சராக இருந்திருப்பான். மதம் அனலா அனிலா ஏதோ பேர் சொல்ல நமக்கு அனுமதி இல்லை நினைக்கிறேன் ஊடகங்கள்ல. அப்ப அவர்களை இன்றைக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்ப இதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும் என்னவென்னு சொன்னால், இந்த உறுப்பு நாடுகள் உங்களுக்கு தெரியும். இப்ப உறுப்பு நாடுகளை பொறுத்தளவுல 193 உறுப்பு நாடுகள். இதுல 167 நாடுகளை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை பொது சபையினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கணும். இங்கேதான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னதான் பொறிமுறைகள் வந்தாலும் இங்கே எமக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் பலர் வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளில் வருகின்ற தீர்மானங்களும் அந்த தீர்மானத்தை ஒட்டி நாம் அதை செயல்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும், ஈழத்தமிழர்கள் எல்லோரும். அப்ப புலத்தில் இருப்பவர்கள் உலக தேசம் எங்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் ஒரு புறம் நாங்கள் ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இதை கட்டமைக்க வேண்டும். இப்ப காலங்கள் கடந்திருக்கிறது. 17 ஆண்டுகள் நாங்கள் கடந்துட்டோம். இனி நாங்கள் எப்படி இதை கட்டியமைக்க போகின்றோம் என்றால், இந்த 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இவர் உரையாற்றுகின்ற உரையில் கூட அதில் தலைப்பு வைத்திருக்கின்றார்கள். இதை எப்படி நாங்கள் இந்த சமூகத்தை, இந்த உலக பரப்பில் இந்த சமூகத்தை நீதி, நேர்மைகள், ஒழுக்கம், கலாச்சாரம், பண்பாடுகள், இறையாண்மை என்று இதை எப்படி கட்டி எழுப்புவது என்கின்ற ஒரு பேச்சாகவே 23ஆம் தேதி பேச போகின்றார்கள். அப்ப அந்த தலைப்புகள் அவர்கள் பேசுகின்ற போது உங்களுக்கு தெரியும், 80 ஆண்டுகள் இன்றைக்கு கடந்தும் இன்றைக்கு அவர்கள் மீண்டும் இந்த உலகத்தை கட்டி எழுப்ப நினைக்கின்றார்கள் என்றால், நாங்கள் 17 ஆண்டுகள் என்று கடந்து நிற்கின்றோம். ஒரு சுலபமாக இமை கட்டி எழுத்து செல்லலாம். அதுக்காக நாங்கள் இந்த கருத்தரங்கை செய்வோம். மிக இலகுவாக கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் ஈழத்தமிழர்கள் ஆகிய நீங்கள் மிக தெளிவோடும் மிக மிக கூர்மையோடும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்ற விழிப்புணர்வு இல்லாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றி விட முடியாது. ஒரு தமிழ் மொழியை பேசுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் பாடல்களை நாங்கள் பாடுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இளையோர் வருகின்ற போது நீங்கள் ஊடகங்களில் அவர்களை பெரிதாக்குகின்றீர்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கும் தெரியாமல் இந்த இந்தியாரோ கையாள்வார்கள். கையாளுகின்ற போது என்ன நடக்கும்? மண்ணில் பல நிகழ்வுகளை இன்று செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நிகழ்வுகளாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் செய்கின்றார்கள்? உங்கள் மனங்களுக்குள் வருகின்ற பொறிமுறைகள் என்னவென்று தெரியக்கூடாது. ஐக்கிய நாடுகள் சபைகள் என்றால் என்னென்று தெரியக்கூடாது. நீங்கள் ஒரு இலங்கையனாக வாழ வேண்டும். இதெல்லாம் எதற்கு? நாங்கள் ஒரு நிற்கதியாக நிற்கின்றோம். நாங்கள் எதற்கு உங்களை தெளிவுபடுத்துகின்றோம்? உன்னுடைய பிள்ளை இந்த மண்ணில் ஈழத்தினுடைய கருவறையில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய வாழ்வியலும் அவருடைய அரசியலும் எமக்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் இன்னும் உலக கோப்பில் நாங்கள் வரைந்தவர்கள் கிடையாது. எமக்கு இருக்கின்ற ஆசைகளும் அபிலாசைகளும் ஈழத்தமிழனினுடைய கோப்புவை நாங்கள் எழுதிவிட வேண்டும். அவன் சுதந்திரமாக சுயிசமாக வாழ வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்?
இந்த புலத்தில் இருக்கின்ற செல்வந்தர்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்வு என்னும் ஒரு கலாச்சார சீரழிவை கொண்டு வந்து தேவையில்லாத விடயங்களை செய்து அண்ணா திலீபன் அவர்களுடைய நினைவுகள் வருகிறது. தொடர்ச்சியா அங்கே அதே மண்ணில் இன்று இவ்வளவு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே செப்டம்பர் மாதம் இந்த கூட்டத்தொடர் வரப்போகின்றது, அது செய்கின்றீர்கள். இங்கே செம்மணியினுடைய கதவுகள் மூடப்படுகின்றது, இந்த விடயங்களும் நாங்கள் பேசியிருப்போம். அப்ப எல்லாமே உங்களுக்கு தேவை. இன்றைக்கு யாரோ ஒருவன் இந்த ஈழத்தமிழர்களுக்கு பின் நின்று அவன் காய் நகர்த்துகின்றான். எப்படி நகர்த்துகின்றான் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எம்மை சுற்றி இன்று பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும், அது முக்கியமாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் எமக்கு மிக பெரும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு நிகழ்வை நடத்தினால் நாங்கள் என்ன செய்யுங்கோ, ஒரு வருடத்தில் ஒரு நிகழ்வை செய்து கொண்டு போவதில் ஒரு தப்பும் அல்ல. 365 நாளும் நீங்கள் நிகழ்வு செய்ய வேண்டும் என்றால் அந்த இளையோருக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கின்றீர்கள்? அதைத்தான் சொல்லுகின்றோம். உங்கள் மனங்களில் இருக்கின்ற தெளிவு இன்மையால் நீங்கள் உங்களுடைய அடுத்த சந்ததியை ஒரு இந்தியனாக வளர்ப்பதும் ஒரு இலங்கையனாக வளர்ப்பதும் என்றுதான் நீங்கள் வாழப்போகின்றீர்களே தவிர, நீங்கள் ஒரு தமிழனாக, ஒரு ஈழத்தமிழனாக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்த நீங்கள் யாருமே தயாரில்லாதவர்களாக இன்று நீங்கள் உங்களை வலம் பெறுகிறீர்கள். இன்று அதற்கு தெரியும். இந்த நீர் நிலையில் உள்ள போக்குவரத்து இன்று மேலதிகமாக ஓங்கப்பட்டிருக்கிறது. அம்பானி போன்றவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஏறி அங்கே வந்து இறங்குவதும் அந்த நாட்டை சீரழிப்பதும் என்று பல விஷயங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் இது உங்களுடைய பொழுதுபோக்குக்காக செய்தவர்கள் கிடையாது. பொழுதுபோக்கு என்றால் ஒரு வருடத்தில் ஒரு நிகழ்வோ 2 நிகழ்வு போடப்பட்டு அதை சரியாக கையாண்டு விட்டு இந்த நாட்கள் வரை, இந்த செப்டம்பர் மாத கூட்டத்தொடர்களாக இருந்தாலும் சரி, திலீபண்ணா அவர்களுடைய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது செம்மணியாக இருந்தாலும் சரி, ஒரு ஈழத்தமிழனினுடைய அடுத்த கதவு எங்கே மூடப்படுகிறது, நான் அதை திறந்தெறிய வேண்டும் என்று சிந்திக்காத இந்த சமூகம் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றீர்கள்? நீங்கள் நினைக்கின்றீர்கள் நாங்கள் இன்று வாழ்ந்து விட்டு ஆடிவிட்டு போய்விட்டால் சரியான. இது தேசியம் கிடையாது. நீங்கள் சினிமா பாட்டை பாடுவதோ அல்லது செந்தமிழ் பாடுவதோ அல்லது தேசத்துக்காக பாடுவதோ அது கிடையாது. தேசத்துக்காக பாடிவிட்டு, மடிந்தவர்களுக்காக பாடிவிட்டு அதை உழைத்து நீங்கள் பணமாக எடுக்கும் போதுதான் இங்கே இருக்கின்ற இந்த விற்பனையாளர்களாக நீங்க மாறப்படுகிறீர்கள். இனத்தினுடைய இலட்சியத்தை விற்பவர்களாக அடையாளப்படுத்துகிறீர்கள். நாங்கள் திருப்பியும் சொல்லுகின்றோம் என்னவென்றால், எமக்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்பதும் இந்த மனிதநேய செயல்பாட்டாளர்களும் இன்று வரை மக்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபைகளில் நின்று பணியாற்றிய ஒவ்வொரு எங்களுடைய ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வும் அது ஒரு பெரும் வீடாக இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் கட்டி வைத்திருக்கின்றார்கள். இதை கட்டி வைத்திருக்கின்றார்களே மட்டுமே தவிர, நாங்கள் அதுக்கு அலங்காரம் செய்ய வேண்டி இருக்கிறது, அதை நாங்கள் குடிபோக வேண்டி இருக்கின்றது என்றால், ஈழத்தமிழன் அதற்கு உழைக்க வேண்டும், அதனுடைய விடயங்களை செய்ய வேண்டும். நாங்கள் எதுவுமே தெரியாமல் ஒரு விடயங்களை பேசும்போது அல்லது இதையும் நாங்கள் அறிந்து கொள்ளாமல், ஐக்கிய நாடுகள் சபை எமக்கு ஒன்றும் வேண்டி தராது, எமக்கு அருகில் நிற்பது இந்தியா, நாங்கள் இந்தியாவும் எமக்கு தேவைதான், ஆனால் எம்மை தோக்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு போர் நடந்த போது